அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் இனிதாய் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த பதிவில் பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். எல்லாம் நேற்று நல்லாவே தீபாவளி கொண்டாடி இருப்பீங்க. அதே மாதிரி சில நல்லதையும் கெட்டதையும் சொல்லி உங்களோட மைண்டை மூட் அவுட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் நேற்று பதிவு போடலை. இன்னை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தோடு இருக்கிற நேரங்கள் எல்லாருக்கும் சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்கும். குடும்பத்தோடையும் சரி, பசங்க, நண்பர்கள், தெரிஞ்சவங்க எல்லாருக்கூடையும் இன்றைக்கி நீங்கள் மகிழ்ச்சியாக இருந்திருப்பீங்க நேற்று. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஷஷ்டி விரதம் இன்றைக்கி ஆரம்பிக்குது. அதாவது இன்றைக்கி மாலையே பிரதம திதி ஆரம்பிக்கிறதுனால இந்த ஷஷ்டி விரதம் இருக்கிறது ரொம்பவே விசேஷமானது. 6 நாள் வந்து நான்வெஜ் சாப்பிடாம உங்களோட முருகனோட வழிபாடு செய்கிறது ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். உங்களோட வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துறதுக்கு இது உதவியாக இருக்கும். கரெக்டாக பயன்படுத்திக்கிங்க. சில விஷயங்களுக்காக இது சரியாக உங்களை நீங்களே கொண்டு போகிறதுக்கு நல்லாவே உதவியாக இருக்கும். இன்றைக்கி தேதி பார்த்திங்கன்னா 21/10/2025 விசுவாவசு வருடம் ஐப்பசி மாதம் 4ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. திதி பார்த்திங்கன்னா மாலை 5:55 வரைக்கும் அமாவாசை இருக்குது. அதுக்கு பிறகு வந்து பிரதம திதி இருக்குது. நட்சத்திரம் பார்த்திங்கன்னா சித்திரை நட்சத்திரம் இரவு 10:58 வரைக்கும் இருக்குது. அதுக்கு பிறகு சுவாதி நட்சத்திரம் இருக்குது. காலையிலேயே 9:09 கன்னி ராசியிலேருந்து துலாம் ராசிக்கு சந்திரன் போயிடுறாரு. இப்போது கும்பராசியிலேருந்து மீன ராசிக்கு சந்திராசிரமம் இருக்கும். யோகம் பார்த்திங்கன்னா சித்த யோகமாக இருக்குது. சூரிய உதயம் காலையில் 6 மணிக்கும் சூரியன் மறைவு மாலை 5:46க்கும் இருக்குது. நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில் 8 மணிலேருந்து 9 மணி வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. கௌரி நல்ல நேரம் காலையில் 10:45 முதல் 11:45 வரை, மாலை 7:30 முதல் 8:30 வரை. ராகுகாலம் இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை பகல் 2:50 4:18 வரைக்கும் இருக்குது. யமகண்டம் காலை 8:56 10:25 வரைக்கும் இருக்குது. குளிகை பார்த்திங்கன்னா காலை 11:53 1:21 வரைக்கும் இருக்குது. புதுநிலவில் இறந்தவங்களுக்கு செய்யக்கூடிய சாந்திகள் மட்டும் செய்யலாம். மற்றபடி எந்த ஒரு நல்ல விஷயமும் செய்ய வேண்டாம். சித்திரத்து நட்சத்திரத்தை பொறுத்தளவுக்கு சுபகாரியங்கள் செய்யறதுக்கு ஏற்ற ஒரு நட்சத்திரம் தான். ஆனால் இன்றைக்கி அமாவாசைங்கிறதுனால வேண்டாம். இப்போ ஒற்றை வார்த்தை ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா மேஷ ராசிக்கு துணிவு, ரிஷப ராசிக்கு பொறுமை, மிதுன ராசிக்கு களிப்பு, கடக ராசிக்கு அன்பு, சிம்ம ராசிக்கு கவலை, கன்னி ராசிக்கு ஆதாயம், துலாம் ராசிக்கு சந்தோஷம், விருச்சிக ராசிக்கு இன்னல், தனுஷ் ராசிக்கு ஆக்கம், மகர ராசிக்கு அச்சம், கும்ப ராசிக்கு வெகுமதி, மீன ராசிக்கு தெளிவாக இருக்குது. நாளை சிறப்பாக கொண்டு போங்க. இன்றைக்கும் மேக்ஸிமம் லீவாக இருக்கும். இருந்தாலும் வேலைக்கு போகிறவங்க கொஞ்சம் கவனமாக பார்த்து நாளை கொண்டு போகிறது ரொம்பவே நல்லது. இப்போது ராசி பலன் எடுத்துக்கிட்டா மேஷ ராசியை பொறுத்தளவுக்கு சொங்கமான சந்தோஷமான ஒரு நாளாக தான் இருக்குது. இன்னும் நீங்கள் தீபாவளி விட்டு வெளியில் வரா மாதிரி தான் இருக்குது. உங்களோட திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய நாளாக இருக்கும். நண்பர்களோட சந்திப்பு மனசுக்கு சந்தோஷத்தை கூட்டி தரா மாதிரி இருக்கும். வீட்டுக்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய நாள். பூர்வீக சொத்துக்களால் அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். வியாபார முன்னேற்றத்துக்கான உழைப்புகள் எல்லா விஷயத்துலையும் இன்றைக்கி பலன் அளிக்கிற மாதிரி இருக்குது. இன்றைக்கி உங்களுக்கு வாய்ப்புகளும் அதிர்ஷ்டமும் நிறைஞ்ச நாளாக இருக்குது. முக்கிய முடிவுகளை எடுக்க இந்த நாளை பயன்படுத்திக்கோங்க. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. உங்கள்கிட்ட நல்ல ஒரு தன்னம்பிக்கை அதிகரிச்சிருக்கனால நாள் முழுக்க உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும். குடும்பத்துக்குள்ளே நல்ல ஒரு சந்தோஷம் இருக்குது. உறவினர்கள் வருகையால் மகிழ்ச்சி கூடும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றம் இருக்குது. மேஷராசியை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி நாள் உங்களுக்கு பல விஷயங்களில் சாதகமாக இருக்கும். தெளிவான சிந்தனைகள் இருக்கிறனால முக்கிய முடிவுகள் எடுக்கலாம். சுறுசுறுப்பும் விவேகமும் இன்றைக்கி உங்கள்கிட்ட இருக்குது. எல்லா செய்கிற காரியங்களும் அனுகூலமான பலனை தரும். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது. தொழிலில் உங்களோட திறமைக்கு அங்கீகாரமும் பாராட்டும் கிடைக்கிற மாதிரி இருக்கும். உங்கள்கிட்ட இருக்கிற நம்பிக்கை காரணமாக நீங்கள் உயர்ந்த நிலைக்கு போகக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. வளர்ச்சிக்கு குறைவில்லை, முன்னேற்றங்களுக்கு குறைவில்லாத நாளாக தான் இருக்குது. செய்கிற வேலைகளில் புதிய யுக்திகளை கையாளுவீங்க. தொழிலில் நல்ல ஒரு லாபம் பெறக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது. வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்துக்கும் குறைவில்லாமல் நாள் உங்களுக்கு முழுக்க முழுக்க சாதகமாக இருக்குது.
கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தனக்கூட அன்பான உணர்வுகளை பகிர்ந்துக்குவீங்க. உங்களுக்குள்ள நல்ல ஒரு புரிதல் ஏற்பட இது உதவியாக இருக்கும். 2 பேரும் ஒன்றா வெளியில் போகிறதுக்கும் மகிழ்ச்சியான நேரங்களை அனுபவிக்கவும் வாய்ப்புகள் இருக்குது. குடும்பத்தோடையும் சரி நண்பர்கள் கூடயும் சரி இன்றைக்கி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுனால உங்களுக்கு திருப்தியான நாளாக தான் இருக்குது. தனக்கூட சேர்ந்து பல எதிர்கால திட்டங்களும் முடிவுகளும் எடுக்கிறதுக்கு உகந்த நாளாக இருக்குது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரவு சிறப்பாக தான் இருக்கும். உங்ககிட்ட இருக்கிற பணமே நல்ல ஒரு திருப்தியாக இருக்கிற மாதிரி இருக்குது. உங்கள் வங்கி இருப்பு சேமிப்பு அதிகரிக்கிறத பார்க்குற மாதிரி இருக்கும். அது உங்களுக்கு ரொம்பவே மகிழ்ச்சி அளிக்கும். வரவுகள் நல்லா இருக்குது, சந்தோஷங்களுக்கு குறையில்லை. பணம் சம்பந்தமான முக்கிய முடிவுகள் எடுக்கலாம். அதிக அளவில் சேமிக்கிறதுக்கு இந்த நாளை பயன்படுத்திக்கிறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். உங்ககிட்ட இருக்கிற ஆற்றலும் நம்பிக்கையும் உறுதியும் காரணமாக ஆரோக்கியம் சூப்பராகவே இருக்கும். எதை பற்றியும் கவலைப்பட வேண்டிய இல்லை. உங்களுக்கு நாள் எல்லா விதத்துலேயும் சாதகமாக தான் இருக்குது. பாதிப்பில்லாத நாள். மேஷராசியை பொறுத்தளவுக்கு வளர்ச்சிக்கும் சந்தோஷத்துக்கும் திருப்திக்கும் உண்டான நாளாக தான் இருக்குது. உங்களோட அதிர்ஷ்ட எண் பார்த்தீங்கன்னா 3, அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு, அதிர்ஷ்ட நேரம் காலை 7 மணிலேருந்து 8 மணி வரை, அதிர்ஷ்டமான உறவு சகோதரராக இருக்குது. சிறப்பாக இந்த நாளை உங்களுக்கு ஏற்ற மாதிரி திட்டமிட்டு உங்களுக்கு சாதகமாக கொண்டு போகிறது உங்கள் கையில் இருக்குது. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா ரிஷப ராசி. இன்றைக்கி உங்களுக்கு கொஞ்சம் பொறுப்புகள் இருக்கிற மாதிரி இருக்கும். நாளை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் குடும்பத்துக்குள்ளே சின்ன சின்ன சலசலப்பும் சந்தோஷமும் இருக்கும். பிரச்சனைகள் எதுவும் இல்லை. நல்ல ஒரு வியாபாரத்தில் அமோகமான லாபம் கிடைக்கும். கணவன் மனைவிக்குள்ளே சில பிரச்சனைகளை பேசி தீர்க்கிறதுனால கருத்து வேறுபாடுகள் முறையும். பசங்களால் நல்ல ஒரு அனுகூலம் கிடைக்கக்கூடிய நாள். உறவினர்கள் வகையில் எதிர்பார்த்த உதவிகள் ஈஸியாக கிடைக்கிற மாதிரி இருக்கும். வீட்டுக்கு தேவையான புதிய பொருட்கள் வாங்கி மகிழ்வீங்க. குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். விருந்து விசேஷங்களில் கலந்துக்கிற நாளாக தான் இருக்குது. உங்களோட சூழ்நிலையில் பொறுத்தளவுக்கு சமயோஜித புத்திசாலித்தனம் காரணமாக நீங்கள் எல்லாமே பயனுள்ள பலன்களை அடையக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. முக்கிய முடிவுகளை எடுக்க ஏற்ற ஒரு நாள். சந்தோஷத்துக்கும் நிறைவுக்கும் குறைவில்லாத நாள். நாளை சரியாக பிளான் பண்ணிங்கன்னா எல்லா விஷயத்துலையும் இந்த நாள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். சுபகாரிய முயற்சிகளில் நல்ல ஒரு முன்னேற்றம் தெரியக்கூடிய நாளாக தான் இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி உங்களோட வேலைகளை சிறப்பாக செய்யக்கூடிய நாளாக இருக்குது. உங்களோட செயல்திறன் உங்களுக்கே ஆச்சரியத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். உங்களோட முயற்சிக்கு மேலதிகாரிகளோ இல்லை கஸ்டமர் கிளைண்ட்டு யாராக இருந்தாலும் அவங்கக்கிட்ட இருந்து பாராட்டுகள் கிடைக்கிற மாதிரி இருக்குது. சந்தோஷத்துக்கும் வளர்ச்சிக்கும் குறைவில்லாத நாள். உங்கள்கிட்ட இருக்கிற சுறுசுறுப்பும் உறுதியும் நீங்கள் செய்கிற செயல்கள் காரியங்களில் அடுத்தவங்களுக்கு முன்னுதாரணமாக இருக்கிற மாதிரி இருக்குது. அது உங்களுக்கே நிறைவாக இருக்கிற மாதிரி இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தனக்கூட இனிமையான வார்த்தைகளை பேசுவீங்க. தனக்கூட நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். குடும்ப பிரச்சனைகளை பேசி சுமூகமான தீர்வை காணக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. மகிழ்ச்சியான தருணங்கள் நிறையவே இருக்குது. குடும்பத்துக்குள்ளே சந்தோஷத்துக்கும் திருப்திக்கும் குறையில்லாத நாளாக தான் இருக்கும். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரவு நல்லா தான் இருக்குது. கையில் இருக்கிற பணமும் போதுமானதாக இருக்கும். உங்களோட தேவைகளை எல்லாமே பூர்த்தி செய்கிற நாளாக தான் இருக்குது. பூர்வீக சொத்து மூலிமா சின்னதாக பண வரவு இருக்குது. அது ரொம்பவே திருப்தியாக இருக்கும். அதை அப்படியே சேமிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பும் இருக்குது. பயனுள்ள வகையில் சேமிக்கிறது உங்களுக்கு நல்லது. நாளை சிறப்பாக கொண்டு போங்க. பண விஷயத்தில் நல்ல ஒரு முன்னேற்ற பாதையில் முடிவெடுக்க வேண்டிய நாளாக இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களோட பாசிட்டிவான எண்ணம் மற்றும் மன உறுதி காரணமாக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். எந்த ஒரு குறைபாடும் இல்லை. ரிஷபராசிக்கு சந்தோஷத்துக்கும் திருப்திக்கும் குறைவில்லாத நாள். உற்சாகம் குடிக்கொள்ளும் நாளாக தான் இருக்குது. உங்களோட அதிர்ஷ்ட எண் பார்த்தீங்கன்னா 6, அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா வடமேற்கு, அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு, அதிர்ஷ்ட நேரம் மாலை 4 மணிலேருந்து 5 மணி வரை, அதிர்ஷ்டமான உறவு தந்தையாக இருக்குது. ரிஷபராசிக்காரங்க சிறப்பாக மகிழ்ச்சியாக உற்சாகமாக நாளை கொண்டு போகிறது எல்லா விதத்துலேயும் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும். அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மிதுன ராசி. இன்றைக்கி குடும்பத்தில் உள்ளவங்கள அனுசரித்து போக வேண்டியது அவசியமாக இருக்குது. காரணம் பொறுப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அனுசரித்து போனால் தான் ஒற்றுமை இருக்கும். இல்லைனா தேவையில்லாத வாக்குவாதங்கள் விவாதங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. உறவினர்கள்கிட்ட பேசும்போது ரொம்பவே நிதானம் தேவை. இன்றைக்கி உங்கள் மனசில் அவநம்பிக்கையும் அமைதியின்மையும் காணப்படுற மாதிரி இருக்குது. நீங்கள் செய்கிற செயல்களில் ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கும். எதிர்மறை எண்ணங்களை தவிர்க்க வேண்டிய ஒரு நாள். நம்பிக்கையோட
போல்டாக செயல்பட்டிங்கன்னா கொஞ்சம் சாதிக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். வியாபாரத்தில் கொஞ்சம் இழப்பை தவிர்க்கிறதுக்கு சிறப்பாக சந்தித்து திட்டமிட்டு செயல்பட வேண்டிய அவசியமாக இருக்குது. யார் கூடயும் தேவையில்லாத வாக்குவாதங்கள் விவாதங்கள்லாம் பண்ணாதீங்க. கூட பிறந்தவங்களால் சின்ன சின்ன அனுகூலங்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதை பயன்படுத்திக்கிறது நல்லது. இன்றைக்கி உங்களோட சுய புத்தியும் புத்திசாலித்தனமும் ரொம்பவே தேவைப்படக்கூடிய ஒரு நாள். பொறுப்புகள் காரணமாக கொஞ்சம் பய உணர்வும் பதட்டமும் கலக்கமும் இருக்கத்தான் செய்யும். பணமும் அதிக அளவில் செலவாக வாய்ப்புகள் இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். தொழில் நீங்கள் செய்கிற செயல்களில் தவறுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. புத்திசாலித்தனமாக செயல்பட வேண்டியது அவசியமாக இருக்கும். கூட வேலை செய்கிறவங்களோடையோ இல்லைனா கீழே வேலை செய்கிறவங்களோட பேசும்போது ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. சில சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இல்லை. நீங்கள் செய்கிற தவறுகளை கண்டுபிடிக்கவே சில பேர் இருக்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. அது பேரை கெடாமல் பார்த்துக்கிறது நல்லது. வேலைகளை சிறப்பாக முறையாக காலையிலே ப்ரையாரிட்டைஸ் பண்ணி திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தனக்கூட மகிழ்ச்சியான தருணங்களை பகிர்ந்துக்கிற மாதிரி இருங்க. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சில விஷயங்களை செய்யுங்க. அவங்களுக்கு சகஜமாக நடந்துக்கிட்டு அவங்களுக்கு நட்பான அணுகுமுறையோட நாளை கொண்டு போக வேண்டியது நல்லது. பொறுப்புகள் காரணமாக வெளியில் இருக்கிற பிரச்சனைகள் உங்களோட பதட்டம் பய உணர்வுலாம் துணைக்கிட்ட இல்லாமல் அவங்கள திருப்திப்படுத்துறதுக்கு ஏற்ற மாதிரி நாளை சிறப்பாக பொறுமையாக கொண்டு போக வேண்டியது அவசியம். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு இன்னைக்கு கம்மியாக தான் இருக்குது. ஏமாற்றமாக இருக்கும். எதிர்பார்த்த பணம் கைக்கு கிடைக்காது. செலவுகள் அதிகமாக இருக்குது. பசங்களால் வீண் விரயங்கள் ஆக வாய்ப்பு இருக்குது. செலவுகளை கண்காணித்து தேவையில்லாத செலவுகளை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டிய ஒரு நாளாக இருக்கும். இல்லைன்னா பணம் செலவு பண்ணிவிட்டு அவசர தேவைக்கு இல்லாமல் வருத்தப்படக்கூடிய நாளாகவும் இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்ககிட்ட இருக்கிற பயம் அதாவது தைரியம் இல்லாத காரணமாக சில அசௌகரியங்களை உணர்கிற மாதிரி இருக்குது. ஆரோக்கியத்தை பாதிக்காமல் பார்த்துக்குங்க. ஓய்வெடுங்க. மனசை அமைதியாகவும் கூலாகவும் ரிலாக்ஸாகவும் வச்சுக்க வேண்டியது இன்றைக்கி அவசியம். எந்த ஒரு விஷயத்தையும் பதட்டப்படாதீங்க. பதட்டத்தில் செய்கிற காரியங்கள் தவறுகளாக போக வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கியத்தில் ரொம்பவே கவனம். உங்களோட அதிர்ஷ்ட எண் பார்த்தீங்கன்னா 9. அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட நிறம் நீலம். அதிர்ஷ்ட நேரம் மாலை மதியம் 2 மணிலிருந்து 3 மணி வரை. அதிர்ஷ்டமான உறவு சகோதரியாக இருக்குது. சிறப்பாக இருங்க. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கடகராசி. இன்றைக்கி உங்களுக்கு குடும்பத்தில் பணவரவு தாராளமாக இருந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி செலவுகளும் விரயங்களும் இருக்கத்தான் செய்யுது. பசங்களால் தேவையில்லாத வீண் பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி இருக்குது. பலன்கள் என்னவோ நல்லதும் கெட்டதும் கலந்த மாதிரி தான் இருக்குது. ஆனால் நீங்கள் செய்ய ஆரம்பிக்கிற காரியங்களை முடிக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். சில விஷயங்கள் அப்படியே பாதியில் நிற்கிற மாதிரி இருக்குது. சில சவால்களையும் தடைகளையும் சந்திக்க வேண்டியது அவசியம். அதனால் மனசளவில் எந்த ஒரு விஷயத்துக்கும் பதட்டப்படாமல் மனசை சமநிலையாக வச்சுக்கிட்டு நாளை கொண்டு போக வேண்டியது அவசியம். நண்பர்களோட உதவியால் வியாபாரத்தில் இருந்த சிக்கல்கள் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களோட புதிய முயற்சிக்கு குடும்பத்தாரோட ஆதரவு ஒத்துழைப்பு இருக்கும். சுபகாரிய முயற்சிகளுக்கு தடை இருக்கிற மாதிரி இருக்குது. நாளை அதிக அளவில் குழப்பிக்காமல் தெளிவாக கொண்டு போக வேண்டிய ஒரு நாளாக இருக்கும். பதட்டம் இல்லாமல் பொறுமையாக ஒவ்வொரு விஷயத்தையும் யோசித்து செய்ய வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. நாளை நிதானமாக கொண்டு போங்க. அவசரப்பட்டு செய்கிற எல்லா காரியமும் தேவையில்லாத பிரச்சனைகளை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலைகளை நேரத்தில் முடிக்க முடியாது. வேலை அதிகமாக தான் இருக்கும். அது உங்களுக்கு கவலை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது. நீங்கள் வருத்தப்பட்டு பிரயோஜனம் கிடையாது. குறிப்பாக வேலைகளை முன்னுரிமைப்படுத்தி ப்ரையாரிட்டைஸ் பண்ணி பண்ணுங்கள். சில தடை தாமதங்களை சமாளிக்க புத்திசாலித்தனமும் சமயோசித புத்தியும் தேவை. கூட இருக்கிறவங்கள அனுசரித்து போகிறதும் தட்டி கொடுத்து வேலை வாங்குறதும் நல்லது. ஆர்டர் பண்ணிங்கன்னா அது நடக்காது. ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை செஞ்சு அவங்கள வேலை வாங்க வேண்டியது உங்கள் கையில் இருக்குது. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் தேவையில்லாத சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்குது. அது தனக்கூட கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதனால் 2 பேருக்குள்ளேயும் முரண்பாடுகள் எழலாம். 2 பேரும் உட்கார்ந்து பரஸ்பரமாக பேசி பிரச்சனைகளை தீர்க்க முடிவு பண்ணுங்கள். எந்த ஒரு விஷயத்தையும் கோவப்படாதீங்க. கருத்துக்களுக்கு மதிப்பு கொடுத்துங்க. உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டிய அவசியம். அப்போ தான் 2 பேருக்குள்ளேயும் கொஞ்சம் புரிதலும் சந்தோஷமும் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு செலவும் ரெண்டும் ஒன்றா தான் இருக்கும். சேமிப்பு அதிகரிக்க வாய்ப்பே கிடையாது. செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டியது அவசியம். இல்லைன்னா கையில் இருக்கிற பணம் வீண் விரயமாக வாய்ப்பு இருக்குது. கவனமாக பணத்தை கையாள வேண்டியது அவசியமாக இருக்கும்.
ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு சில பிரச்சனைகள் இருந்தாலும் அம்மாவோட ஆரோக்கியத்தில் சின்ன கோளாறுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதுக்காக பணம் செலவு செய்ய வேண்டியிருக்கும். அது உங்களுக்கு ரொம்பவே பதட்டத்தையும் குழப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். இது உங்களோட ஆரோக்கியத்தையும் பாதிக்கிற மாதிரி இருக்குது. மனசை சமநிலையோடு வச்சுக்கிட்டு நாளை கொண்டு போகிறது நல்லது. கடகராசிக்கு அதிர்ஷ்ட எண் பார்த்தீங்கன்னா 2, அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா வடகிழக்கு, அதிர்ஷ்ட நிறம் பச்சை, அதிர்ஷ்ட நேரம் காலை 9 மணிலிருந்து 10 மணி வரை. அதிர்ஷ்டமான உறவினர் யாராக இருந்தாலும் சரி, வீட்டுக்கு வரவங்கள அவங்க அதிர்ஷ்டமாக தான் இருப்பாங்க. கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி. இன்றைக்கி உங்களுக்கு சந்தோஷத்துக்கும் உங்களோட சுறுசுறுப்புக்கும் குறை கிடையாது. எல்லா விஷயத்தையும் ஓடி ஓடி செய்யக்கூடிய நாள். செய்கிற செயல்கள் காரியங்களில் நல்ல ஒரு அனுகூலமான பலன்கள் உண்டு. நாள் முழுக்க உங்களுக்கு இனிமையாக தான் போகும். சாதகமான பலன்கள் கிடைக்கும். உங்களோட செயல்கள் காரியங்களை ஈஸியாக செஞ்சு முடிப்பீங்க. உங்களோட நீண்ட நாள் விருப்பங்களை ஈஸியாக நிறைவேற்றுறதுக்கு அதிர்ஷ்டமிக்க நாளாக தான் இருக்குது. எல்லா விஷயத்துலையும் பலன் தர விதமாக தான் நாள் இருக்குது. குடும்பத்தில் உறவினர்கள் வருகை மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். பெரியவங்க கூட இருந்த மனஸ்தாபங்கள் மறையும். அது சந்தோஷத்தை ஏற்படுத்தும். சில பிரச்சனைகளுக்கு தீர்வாக அமையும். பசங்க பொறுப்பாக இருப்பாங்க. அது உங்களுக்கு மனநிறைவை ஏற்படுத்தி கொடுக்கும். பணவரவு சிறப்பாக இருக்கும். பொன்பொருள் வாங்கக்கூடிய நாளாக தான் இருக்குது. நண்பர்களோட சந்திப்பு மகிழ்ச்சியை கூட்டுற மாதிரி இருக்குது. சுபகாரிய முயற்சிகள்லையும் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது. ஆக மொத்தம் சிம்ம ராசியை பொறுத்தளவுக்கு நாளை செழிப்பாகவும் சந்தோஷமாகவும் உற்சாகமாகவும் கொண்டு போகலாம். எந்த ஒரு தடையோ கவலையோ வேண்டாம். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட செயல்திறனுக்கு உங்களோட மேலதிகாரிகளோட பாராட்டுகள் கிடைக்கும். உங்களோட வேலைகளை சிறந்த தரத்தோடு செஞ்சு முடிப்பீங்க. உங்ககிட்ட இருக்கிற நல்ல ஒரு திட்டமிடலும் அதே மாதிரி புத்திசாலித்தனமும் உங்களோட வேலைகளை சிறப்பாகவும் விவேகமாகவும் புதிய யுக்திகளை கையாண்டு நல்ல ஒரு பலன் தர விதமாக செய்கிறனால உங்களோட வளர்ச்சிக்கு ரொம்பவே உகந்த நாளாக தான் இருக்குது. ஒரு சிலருக்கு புதிய வேலை வாய்ப்போ இல்லைனா பதவி உயர்வோ ஊதிய உயர்வுக்கோ அடிக்கல் நாட்டுறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும். இன்றைக்கி நாள் பேஸ்மெண்ட் போடுறீங்க. நல்ல ஒரு வளர்ச்சி கூடிய சீக்கிரத்தில் தெரிய வாய்ப்புகள் உண்டு. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தனக்கூட அன்பை வெளிப்படுத்தி ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு புரிதலை அதிகப்படுத்தி சந்தோஷமாக நாளை மகிழ்ச்சியாகவே கொண்டு போவீங்க. எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. உற்சாகத்துக்கும் நிறைவுக்கும் கம்மியாக கூட எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நாள் போக வாய்ப்பு இருக்குது. திருப்தியாக கொண்டு போகிறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு சிறப்பாக தான் இருக்குது. வங்கி இருப்பு அதிகமாகிறது வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. புதிய முதலீடுகள் செய்யலாம். அது லாபகரமாக இருக்கும். குறிப்பாக சின்ன முதலீடாக பங்கு வர்த்தகத்தில் போட்டு அதிக லாபம் சம்பாதிக்கலாம். ஆனால் அதிக அளவில் போட்டுட்டு நஷ்டம் ஏற்படாமல் பார்த்துக்குங்க. அதிக ஆசை வேண்டாம். நிதானமாக பொறுமையாக கையாளுங்க. பணம் சம்பந்தமான முக்கிய முடிவுகளை இந்த நாளில் எடுக்க பயன்படுத்திக்கோங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள் கிட்ட இருக்கிற தைரியம் மன உறுதி காரணமாக ஆரோக்கியத்தில் சிறப்பாக இருக்கும். எந்த ஒரு குறைபாடும் இல்லை. சுறுசுறுப்பாகவே நாள் போகும். வளர்ச்சிக்கும் சந்தோஷத்துக்கும் குறைவில்லாத நாளாக தான் இந்த நாள் இருக்குது. சிம்ம ராசியை பொறுத்தளவுக்கு முன்னேற்றத்துக்கு உகந்த நாளாக இருக்குது. உங்களோட அதிர்ஷ்ட எண் பார்த்தீங்கன்னா 8, அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட நிறம் தங்க நிறம், அதிர்ஷ்ட நேரம் மாலை 5லிருந்து 6. அதிர்ஷ்டமான உறவு நண்பராக இருக்காங்க. முடிஞ்சால் பொறுமையாக ஜாலியாக குடும்பத்தோட வெளியில் போய் என்ஜாய் பண்ணுறது நல்லது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கன்னி ராசி. இன்றைக்கி உங்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாள். துடிப்பான நாளாக கிடையாது. ஏதோ ஒரு பாதுகாப்பு இல்லாத உணர்வு உங்களுக்கு நிறைஞ்சிருக்கிற மாதிரி இருக்குது. எந்த விஷயத்தையும் லேசாக எடுத்துக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்கும். தேவையில்லாத பதட்டமோ கலக்கமோ இல்லாமல் பார்த்துக்க வேண்டியது அவசியம். குடும்பத்தில் பொறுப்புகள் காரணமாக செலவுகளும் நிறைய இருக்குது. செய்ய வேண்டிய காரியங்களும் நிறைய இருக்கும். நீங்கள் செய்கிற செயல்களில் தடை தாமதங்கள் ஏற்படுற மாதிரி இருக்குது. பொருளாதார விஷயமாக கொஞ்சம் நெருக்கடிகள் ஏற்படுற மாதிரி இருக்குது. அதாவது பணப்பற்றாக்குறை இருக்கலாம். குடும்பத்தார்கிட்ட விட்டு கொடுத்து போனீங்கன்னா பிரச்சனைகள் குறையும். வியாபாரம் சம்பந்தமாக வெளியூர் பயணங்களோ பயணங்கள் போக வாய்ப்பு இருக்குது. அது மூலிமா அனுகூலம் கிடைக்கும். இருந்தாலும் அலைச்சல் இருக்கத்தான் செய்யும். சிறந்த புத்திசாலித்தனமாக நாளை ஒவ்வொரு விஷயத்தையும் யோசித்து செஞ்சிங்கன்னா பிரச்சனைகளோ பாதிப்பு இல்லாமல் பார்த்துக்க முடியும். நாளை சுமூகமாக கொண்டு போகிறதுக்கு எல்லாரையும் அனுசரித்து போகிறது நல்லது.
வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையில் அதிக பொறுப்புகள் இருக்கிற மாதிரி இருக்குது. கவனம் சிதற நிறைய வாய்ப்புகள் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு உங்களோட வேலைகளை கவனமாக சிறப்பாக திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியம். அப்போ தான் அது நல்ல பலனை தர மாதிரி இருக்கும். அவசரப்பட்டு எந்த ஒரு காரியத்தையும் செய்யாதீங்க, அது பிரச்சனைகளை இழுத்து விடுற மாதிரி இருக்கும். வேலையில் கூட வேலை செய்கிறவங்க கூட கேஷுவலாக அனுசரித்து போகிறது நல்லது. எந்த ஒரு விஷயத்தையும் சீரியஸாக எடுக்காதீங்க. அவங்க உங்கள் முதுகில் குத்தாமல் உங்களோட சூழ்நிலைகளை புத்திசாலித்தனமாக கையாள வேண்டியது அவசியமாக இருக்குது. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா தொணக்கூட சில விஷயங்களில் ரொம்பவே தீவிரமாக எடுத்துக்கிற மாதிரி இருக்குது. இது உறவை பாதிக்கிறதுக்கு அதிக அளவில் வாய்ப்பு இருக்குது. எந்த விஷயத்தையும் எந்த ஒரு பிரச்சனையும் கேஷுவலாக எடுத்துக்கிட்டு லேசாக யோசித்து பொறுமையாக கையாள வேண்டியது அவசியம். தேவையில்லாத வாக்குவாதங்கள் விவாதங்கள் தவிர்த்துருங்க. பிரச்சனைகள் பெருசாகாமல் பார்த்து தடுக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு கம்மியாக தான் இருக்கும். கணிசமான தொகையை சம்பாதிக்கிற வாய்ப்பெல்லாம் கிடையாது. சேமிக்கிறதுக்கும் வாய்ப்பு கிடையாது. பொறுப்புகள் காரணமாக வீண் செலவுகள் இருக்குது. பசங்களால் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதுக்கே பணம் செலவு செய்கிற மாதிரி இருக்கும். குடும்பத்துக்குள்ள அவசர தேவைகளும் இருக்கத்தான் செய்து பணத்தை கையாளும் போது ரொம்பவே கவனமாக ஜாக்கிரதையாக பார்த்து கையாள வேண்டியது அவசியம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு தலைவலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது. தியானம் செய்யுங்க, கோயிலுக்கு போயிட்டு வாங்க, மனசை அமைதியாக வச்சுக்க யோகா பண்ணுறது நல்லது. உறவினர்கள் குடும்பத்தார் எல்லாரையும் பொறுமையாக கையாண்டிங்கன்னா பிரச்சனைகள் அதிகமாக இருக்காது. பதட்டம் இல்லாமல் நாளை கொண்டு போகிறது கன்னிராசிக்கு நல்லது. உங்களோட அதிர்ஷ்ட எண் பார்த்தீங்கன்னா 4, அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா வடக்கு, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள், அதிர்ஷ்ட நேரம் காலை 11லிருந்து 12 மணி வரை. அதிர்ஷ்டமான உறவு துணையாக இருக்குது. அது கணவனாக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி பொறுமையாக நாளை கொண்டு போகிறது நல்லது. இப்போ அடுத்த ராசி பார்த்திங்கன்னா துலாம் ராசி. உங்களுக்கு கொஞ்சம் பதட்டமும் குழப்பமும் எல்லாமே தெளிவாகிற மாதிரி தான் இருக்குது. இன்றைக்கி கலவையான ஒரு நாளாக தான் இருக்கும். நீங்கள் எடுத்த காரியங்கள் வெற்றியும் பெறலாம். சின்ன சின்ன தடை தாமதங்கள் இருக்கிற மாதிரி இருக்கும். குடும்பத்தில் கொஞ்சம் சந்தோஷம் இருக்குது. பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. கொஞ்சம் திருமண சுபகாரிய முயற்சிகளில் கொஞ்சம் முன்னேற்றங்கள் இருக்குது. வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறதுல கொஞ்சம் சந்தோஷம் ஆர்வம் காட்டக்கூடிய நாள். கடன் பிரச்சனை தீர்க்கிறதுக்கு இந்த நாளை கொஞ்சம் பயன்படுத்திக்கிங்க. ரொம்பவே இந்த நாளை எதிர்பார்க்க வேண்டாம். அதிக அளவில் சுமூகமான பலன்கள் கிடைக்காது. உங்களோட முயற்சிகளுக்கு வெற்றி பெற கடின முயற்சியும் கடின உழைப்பும் தேவை. உங்கள் மனசை ஒருநிலைப்படுத்தி நாளில் செய்ய வேண்டிய காரியங்களை செய்ய வேண்டியது நல்லது. எந்த ஒரு விஷயத்துக்காகவும் அதிர்ஷ்டத்தை எதிர்பார்க்காதீங்க. உங்களோட சுய முயற்சிக்கும் உங்களோட சுய புத்திக்கும் தான் இன்றைக்கி நாள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். குடும்பத்துக்குள்ளே கொஞ்சம் நல்லாவே போகிற மாதிரி தான் இருக்குது. பெரிய அளவில் பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட வளர்ச்சியை பார்த்து கூட வேலை செய்கிறவங்கள உங்களை பொறாமப்படுற மாதிரி இருக்கும். உங்களை ஏதாவது பிரச்சனைக்குள்ளாக்குற மாதிரி இருக்குது. அதனால் உங்கள்கிட்ட பாதுகாப்பு இல்லாத உணர்வு ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு உங்களோட வேலைகளை கரெக்டாக நீங்கள் திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியம். இல்லைன்னா அவங்க உங்களை பின்னுக்கு தள்ளிட்டு அவங்க முன்னாடி போகிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. அது உங்களுக்கு கவலை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு எல்லா விஷயத்தையும் சிறப்பாக உங்களால் என்ன திறமையை காட்ட முடியுமோ அதை காட்டுறது நல்லது. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா துணைக்கிட்ட பேசும்போது கொஞ்சம் வன்மையாக நடந்துக்கிற மாதிரி இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு உறவுகளுக்குள்ளே பதட்டம் இல்லாத நல்லுறவை ஏற்படுத்த வேண்டியது அவசியம். அதாவது கோபம் ஈகோ எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஓரமாக ஒதுக்கி வச்சுட்டு கேஷுவலாக ஜாலியாக பேசி பழகுனிங்கன்னா நாள் உங்களுக்கு அமைதியாக போகும். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு ஏற்ற இறக்கங்கள் இருக்குது. வரவும் இருக்குது, செலவும் இருக்கிற மாதிரி இருக்குது. இன்றைக்கி செலவு பண்ணுற விஷயங்கள், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற விஷயங்கள் எல்லாத்தையுமே கணக்காக வச்சுக்க வேண்டியது அவசியம். கடைசி நேரத்தில் லீவ் நாள் இது பண்ணிட்டோம் அது பண்ணிட்டோன்னு தவற விட்டுட்டு அப்புறம் வேஸ்ட் பண்ணாதீங்க. கணக்கு வழக்குகளை சரியாக பார்த்துக்க வேண்டியது அவசியம். பண இழப்பு ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் பதட்டம் அதிகமாக இருக்கிறதுனால ப்ரெஷர் ஏற வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். மனசு அமைதியாகவும் உடலை ஆரோக்கியமாகவும் வச்சுக்கிறதுக்கு நீங்கள் தியானம் மேற்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்குது. நிதானமாக நாளை கொண்டு போங்க. உங்களோட அதிர்ஷ்ட எண் பார்த்திங்கன்னா 1, அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட நிறம் நீலம், அதிர்ஷ்ட நேரம் மாலை 8 மணிலேருந்து 9 மணி வரை. அதிர்ஷ்டமான உறவு அண்ணனாக இருக்குது. நாளை துலாம் ராசிக்காரங்க ஒவ்வொரு விஷயத்தையும் யோசித்து செய்கிறது நல்லது.
அடுத்த ராசி பார்த்திங்கன்னா விருச்சிக ராசி. இன்றைக்கி உங்களுக்கு உறவினர்கள் வாயிலாக கொஞ்சம் செலவுகள் ஏற்படுற மாதிரி இருக்குது. கொஞ்சம் இல்லை, கொஞ்சம் அதிகமாகவே செலவுகள் ஏற்படலாம். ஆனால் அது சந்தோஷத்துக்காக செலவுகளாகவும் இருக்கலாம், வீண் விரயங்களாகவும் இருக்கலாம். கவனமாக பார்த்து கையாள வேண்டியது அவசியம். சேமிப்பு கரைய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. வேலை விஷயமா வியாபார விஷயமா எதிர்பார்த்த பண உதவிகள் கிடைக்கும். குடும்பத்தோட பயணம் போகிறதுக்கு வாய்ப்புகள் உருவாகும். ஆடம்பர செலவுகளை குறைச்சிக்கிறது இன்றைக்கி நாளில் நல்லதாக இருக்கும். ஏன்னா பண தட்டுப்பாடுகளும் பண பிரச்சனைகளும் சந்திக்க அதிக அளவில் வாய்ப்புகள் இருக்குது. இன்றைக்கி நாள் முழுக்க உங்ககிட்ட சகஜமும் நகைச்சுவை போக்கும் இருக்க வேண்டியது அவசியம். ஏன்னா உங்களுக்கே உங்களை வெறுமையாக இருக்கிற மாதிரி இருக்கும். மனசுக்குள்ளே தேவையில்லாத குழப்பங்கள் பிரச்சனைகள் இருக்கிற மாதிரி இருக்குது. எல்லாத்தையும் சமாளிக்கணும்னா உங்களை நீங்களே செல்ஃபாக மோட்டிவேட் பண்ணிக்கிட்டு நாளை கொண்டு போனீங்கன்னா நல்லது. மனசை அமைதியாக வச்சுக்க கோயிலுக்கு போயிட்டு வாங்க, பிரார்த்தனை செய்கிறது நல்லது. சந்தோஷமாக சிறப்பாக நாளை கொண்டு போகிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலைகளை நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களை முறையாக திட்டமிட்டு வேலைகளை சிறப்பாக செய்ய வேண்டியது அவசியம். அதன் மூலிமா நல்ல ஒரு வெற்றி காணக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது. வளர்ச்சிகள் இல்லைனாலும் இன்றைக்கி பிரச்சனைகள் இல்லாமல் பார்த்துக்குங்க. கூட வேலை செய்கிறவங்களோட அனுசரித்து போகிறதும் தட்டி கொடுத்து போகிறதும் நல்லதாக இருக்கும். தேவையில்லாத வாக்குவாதங்கள் விவாதங்களை மேலதிகாரிகள் கிட்ட தவிர்த்துருங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பொறுமையாக ஒவ்வொரு விஷயத்தையும் புத்திசாலித்தனமாக அணுக வேண்டியது அவசியமாக இருக்குது. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா துணைக்கூட இன்றைக்கி பேசும்போது ரொம்பவே கவனம். நீங்கள் உணர்ச்சி வசப்பட்டு கவனம் இல்லாமல் தேவையில்லாத வார்த்தைகளை விட்டு பிரச்சனைகள் பெருசாக வாய்ப்பு இருக்குது. அது உறவில் மகிழ்ச்சியை பாதிக்கிற மாதிரி இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு பொறுமையாக நிதானமாக ஒவ்வொரு விஷயத்தையும் துணைக்கூட ஹேண்டில் பண்ணுங்கள். மனசு விட்டு சில விஷயங்களை பேசுகிறது சந்தோஷத்துக்கு வழிவகுக்கிற மாதிரி இருக்கும். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி உங்கள் கிட்ட கையில் பணம் இருக்குது. அஜாக்கிரதை காரணமாக பண இழப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. பணத்தை செலவு செய்யும் போது கவனமாக செய்யுங்க. என்ன தான் ஆன்லைன் ட்ரான்ஸ்ஃபர் இருந்தாலும் நிதானமாக ஒரு முறைக்கு 2 முறை சரி பார்த்து செய்கிறது நல்லது. பணத்தை தொலைச்சிட்டு தேடாதீங்க. அதே மாதிரி செலவுகளையும் கட்டுப்படுத்த வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. விரயம் பண்ணிடாதீங்க, அது பெரிய இஷ்யூ ஆகிறதுக்கு வாய்ப்பாகும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கண்ணில் மற்றும் பல்வலி ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. தேவைப்பட்ட தகுந்த மருத்துவ சிகிச்சை எடுக்க வேண்டியது அவசியமாக இருக்கும். சில விஷயங்கள் உங்களுக்கு அனுகூலமாக இல்லாத நாளாக தான் இருக்குது. கவனமாக பார்த்து சூழ்நிலைகளை கையாள வேண்டியது அவசியம். உங்களோட அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட நிறம் கருநீலம், அதிர்ஷ்ட நேரம் மாலை 3 மணிலிருந்து 4 மணி வரை, அதிர்ஷ்டமான உறவு மாமாவாக இருக்குது. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா தனுஷ் ராசி. இன்றைக்கி உங்ககிட்ட நல்ல ஒரு எல்லா விஷயத்துலையும் உற்சாகமும் சந்தோஷமும் நிறைவாக தான் இருக்குது. நாள் முழுக்க எல்லா காரியத்தையும் சுறுசுறுப்போடைய செஞ்சு முடிப்பீங்க. குடும்பத்தில் பசங்க அன்போடு நடந்துக்குவாங்க. குடும்பத்துக்குள்ளே நல்ல ஒரு மகிழ்ச்சி நிலவக்கூடிய சூழ்நிலைகள் நிறையவே இருக்குது. புதிய சலுகைகள் அறிமுகம் செஞ்சு வியாபாரத்தில் நல்ல ஒரு லாபம் பெறவும் வளர்ச்சி பெறவும் நாள் நல்லாவே இருக்கும். வருமானம் பெறுகிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கி நிறையவே உருவாகும். சுப காரியங்கள் கைகூடும். சந்தோஷத்துக்கு குறையில்லை. நாள் முழுக்க ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு அனுகூலமான பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைக்கி வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்துக்கும் சாதகமான நாள். சின்ன சின்ன முயற்சிகளிலே நல்ல ஒரு வெற்றி பெறக்கூடிய ஒரு நாள். நல்ல ஒரு நம்பிக்கை உணர்வோடு இன்றைக்கி நாள் முழுக்க இருப்பீங்க. அது நல்ல ஒரு நன்மையை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது. மனசுக்கு குறையில்லாத ஒரு நாளாக தான் இன்றைக்கி தனுசு ராசிக்கு இருக்குது. வரவு இருக்குது. குடும்பத்தில் சந்தோஷங்கள் இருக்குது. சுபகாரிய பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றங்கள் இருக்குது. எல்லா விஷயத்தை பொறுத்தளவுக்கும் தனுசு ராசிக்கு இன்றைக்கி சாதகமாக இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வேலையை சம்மந்தமாக முக்கியமான சந்திப்புகள் நிறைய இருக்குது. அது நல்ல ஒரு மும்முரமாகவும் நல்ல ஒரு உங்களோட திறமைகளை வெளிப்படுத்தவும் உதவியாக இருக்கும். உங்களோட கருத்துக்களை தெளிவாக எடுத்து சொல்லுவீங்க. உங்களுக்கு கூட வேலை செய்கிறவங்களோட மூலிமா ஆச்சரியம் அளிக்கிற மாதிரி இருக்கும். நாளை வேலையில் உங்களோட செயல்பாடு அடுத்தவங்களுக்கு முன்னுதாரணமாக இருக்கிற மாதிரி இருக்குது. சில சிறப்பான தருணங்கள் நாளில் வேலைகளில் சந்திக்க வாய்ப்பு இருக்குது. வளர்ச்சிக்கு ஏற்ற ஒரு நாளாக தான் இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா துணைக்கூட நட்பான அணுகுமுறை 2 பேருக்குள்ளேயும் நல்ல ஒருவருக்கொருவர் மகிழ்விக்கிற பொதுவான 2 இருக்கும். 2 பேருக்குள்ளேயும் புரிதல் நல்லா இருக்குது. மனசு விட்டு பல விஷயங்களை பேசுவீங்க. முக்கியமான முடிவுகள் எடுக்கிறதுக்கு ஏற்ற ஒரு நாளாக தான் இருக்குது.
பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை இன்றைக்கி திருப்திகரமாகவே இருக்கும். சேமிக்கிற ஆற்றல் நல்லாவே அதிகரிக்கும். நல்ல ஒரு எதிர்காலத்துக்கு உண்டான பணம் சம்பந்தமான முக்கிய முடிவுகளை எடுக்க இந்த நாள் உங்களுக்கு ரொம்பவே உதவியாக இருக்குது. எந்த ஒரு குறையும் கிடையாது. நாளை பண விஷயமாக அதிக அளவில் சேமிக்கிறதுக்கு சிறப்பான திட்டமிட்டு சிறப்பான முதலீடு செய்கிறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு ஸ்டேபிளான ஆரோக்கியம், எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. நாள் முழுக்க உற்சாகமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பீங்க. பிரச்சனைகள் இல்லாத நாளுன்னும் போது ஆரோக்கியத்தை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் இல்லை. உங்களோட அதிர்ஷ்டம் பார்த்தீங்கன்னா 5, அதிர்ஷ்ட திசை வடமேற்கு, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை, அதிர்ஷ்ட நேரம் காலை 6 மணிலிருந்து 7 மணி வரை, அதிர்ஷ்டமான உறவு தங்கையாக இருக்குது. ஆக மொத்தம் தனுசு ராசிக்காரங்களுக்கு செய்கிற காரியங்கள் அதிர்ஷ்டம் நிறைஞ்ச நாளாக தான் இருக்குது. எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. எதை பற்றியும் கவலைப்படாமல் நாளை உங்கள் போக்கில் கொண்டு போங்க. அது நல்லாவே இருக்கும். கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மகர ராசி. இன்றைக்கி உங்கள் வீட்டில் சுப முகூர்த்தங்களோ சுப காரிய முயற்சிகளோ சுப நிகழ்வுகளோ நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உறவினர்கள் வருகை சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். பெற்றோரோட அன்பை பெறக்கூடிய ஒரு நாள். செய்கிற செயல்கள் காரியங்கள் நல்ல ஒரு தனவரவை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். பணம் நல்ல ஒரு வகையில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. பழைய கடன்களை தீர்க்கிறதுக்கு அந்த பணத்தை பயன்படுத்துறது ரொம்பவே திருப்தியாக இருக்கும். புதிய நபரோட அறிமுகம் இன்றைக்கி உங்களுக்கு உண்டு. வியாபாரத்தில் பல மாற்றங்கள் ஏற்படலாம். பெண்களுக்கு வேலைபளு குறையும். ரிலாக்ஸாக நாளை கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எதை பற்றியும் யோசிக்க வேண்டாம். மகர ராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு சிறந்த பலன்கள் கிடைக்கும். புத்துணர்ச்சியோடு இருப்பீங்க. புதிய முயற்சிகள் இன்றைக்கி லாபகரமாக இருக்கும். செய்கிற வேலைகள் எல்லாமே உங்களுக்கு அனுகூலமான பலனை கொடுக்கறதுனால திருப்தியான மனநிலையோட நாள் முழுக்க கொண்டாடலாம். சுபகாரிய முயற்சிகளில் நல்ல ஒரு முன்னேற்றம். குடும்பத்தில் சந்தோஷத்துக்கு குறைவில்லை, வரவுக்கு குறைவில்லை, சேமிப்புக்கும் குறைவில்லை. நாள் உங்களுக்கானது. திட்டமிட்டு கொண்டு போகிறது நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். வேலைகளை நேரத்துக்கு முடிப்பீங்க. உங்களோட வேலைகளை உற்சாகத்தோடு செஞ்சு முடிப்பீங்க. அது உங்களுக்கு ரொம்பவே திருப்தியாக இருக்கிற மாதிரி இருக்குது. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. நிறைவான நாளாக தான் உங்களுக்கு இருக்கும். வேலையை பொறுத்தளவுக்கு புதிய யுக்திகளை கையாளுற முறை அடுத்தவங்களுக்கு நல்ல ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும். வேலையிலையும் தொழிலையும் நல்ல ஒரு வளர்ச்சி காணக்கூடிய ஒரு நாளாக தான் மகர ராசிக்கு இருக்குது. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தனக்கூட நட்பான அணுகுமுறை மேற்கொள்வீங்க. 2 பேருக்குள்ளேயும் உறவோட மதிப்பை உணரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. 2 பேரும் ஒருவருக்கொருவர் பரஸ்பர புரிதலும் சந்தோஷத்தோடையும் நாளாக கொண்டு போவீங்க. சிறப்பான நாள். தனக்கூட வெளியே போகலாம். நல்ல ஒரு விருந்து விசேஷங்களில் கலந்துக்கிற நாளாக இருக்குது. இது உங்களுக்கு இன்னமும் மகிழ்ச்சி ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு தேவையான போதிய அளவு பணம் உங்கள்கிட்ட இருக்கிறது போதுமானதாக இருக்கும். எதை பற்றியும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நிறைய வரவுகள் இருக்குது. அதே மாதிரி உங்களோட தேவைகள் எல்லாம் பூர்த்தியாகக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். அதிக அளவில் பணத்தை சேமிக்கிற வாய்ப்புகளும் இருக்குது. வரவை அப்படியே சேமிப்பாக வச்சுக்கிட்டு கையில் இருக்கிற பணத்தை மட்டும் செலவு செஞ்சாலே நாள் உங்களுக்கு திருப்தியாக இருக்கும். செலவுகளும் கட்டுக்குள்ளே தான் இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள் கிட்ட இருக்கிற சிறந்த ஆற்றல் காரணமாக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். எந்த ஒரு குறைபாடும் இல்லை. எதை பற்றியும் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. தனுசு ராசியை பொறுத்தளவுக்கு ஒரு ஏற்றமிக்க நாளாக தான் இருக்குது. சிறப்பான நாளாக கொண்டு போங்க. உங்களோட அதிர்ஷ்டம் பார்த்தீங்கன்னா 1, அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா கிழக்கு, அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு, அதிர்ஷ்ட நேரம் பகல் 12 மணிலிருந்து 1 மணி வரை, அதிர்ஷ்டமான உறவு மனைவியாக இருக்குது, கணவனாக இருக்குது. சிறப்பாக இருக்கும். இப்போ அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கும்பராசி. இன்றைக்கி வரவு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஆனால் பொறுப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. செலவுகள் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். தேவைக்காக கடன் வாங்குகிற சூழ்நிலைகள் ஏற்படலாம். கவனம். வியாபாரத்தில் கூட்டாளிகளோட ஒத்துழைப்பு கொஞ்சம் லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். எடுக்கிற புதிய முயற்சிகளுக்கு குடும்பத்தினரோட ஆதரவு கிடைக்கும். தெய்வ வழிபாடு உங்களுக்கு ஒரு நல்ல பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். உற்சாகத்துக்கும் மகிழ்ச்சியும் குறை இருந்தாலும் மனசை நிறைவாகவும் திருப்தியாகவும் கொண்டு போகிறதுக்கு கோயிலுக்கு போயிட்டு வர்றது நல்லது.
நாளை பொறுத்தளவுக்கு பெரிய சாதகமான பலன்லாம் பார்க்காதீங்க. அதிக எதிர்பார்ப்பு ஏமாற்றத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். உங்களோட கடின உழைப்பை நம்பி நாளை கொண்டு போங்க. எந்த ஒரு முக்கியமான முடிவுகளும் எடுக்க வேண்டாம். மனசும் புத்தியும் கொஞ்சம் குழப்பங்களோட சில பதட்டத்தோடு இருக்கிறதுனால தவறான எடுக்கிற முடிவுகள் தவறாக போக வாய்ப்பு இருக்குது. சூழ்நிலைகளை பொறுமையாக கையாள வேண்டியது அவசியம். உறவுகளுக்குள்ளே விட்டு கொடுத்து போகிறதும் அனுசரித்து போகிறதும் நல்லது. வேலை தொழிலை பொறுத்தவர்களுக்கு வேலையில் பரபரப்பான சூழ்நிலைகள் இருக்குது. ஓய்வெடுக்கவே நேரம் இல்லை. உங்களோட வேலைகள் அதிகமாக இருக்கிறதுனால திட்டமிட்டு வேலைகளை செய்ய வேண்டும். கவனமாக வேலைகளை செய்கிறது நல்லது. தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. தவறுகள் பிரச்சனை ஆகாமல் பார்த்துக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. உங்களோட வேலைகளை காலையிலேயே எது முக்கியம் எது ரொம்பவே அவசரம்னு ப்ரையாரிட்டைஸ் பண்ணி பிளான் பண்ணி செஞ்சிங்கன்னா கொஞ்சம் சாதகமாக தான் இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா 2-3 நாளாக கொஞ்சம் மன வருத்தங்கள்னால கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. தொணக்கூட மனசு விட்டு பேசுங்க. பிரச்சனைகளை தீர்க்க முயற்சி செய்யுங்க. எந்த விஷயத்தையும் லேசாக எடுத்துக்கிட்டு தொணக்கூட கேஷுவலாக பேசி பழக வேண்டியது அவசியமாக இருக்கும். முடிஞ்சால் துணையை வெளியில் கூப்பிட்டு போங்க. புரிதலை அதிகப்படுத்துகிற மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை செஞ்சிங்கன்னா நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி கையில் பணம் இல்லை, கம்மியாக தான் இருக்குது. வரவுக்கு விட செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. வங்கியில் சேவிங்ஸில் இருக்கிற பணம் கரைய வாய்ப்புகள் இருக்குது. கவனமாக செலவுகளை கையாள வேண்டியது அவசியம். இல்லைன்னா சேமிப்பு கரைய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு இன்றைக்கி பதட்டமும் கொஞ்சம் மனசில் அமைதி இல்லாத சூழ்நிலைகளும் ஆரோக்கியத்தை கெடுக்கிற மாதிரி இருக்குது. ஆரோக்கியத்தை கவனமாக இருங்க. வேலைக்கு நேரத்துக்கு சாப்பிடுங்க. சத்தான ஆரோக்கியமான உணவு, அதிக அளவில் நீர் பருகிறது உங்களோட ஆரோக்கியத்துக்கு உதவியாக இருக்கும். உங்களோட அதிர்ஷ்ட எண் பார்த்தீங்கன்னா 2. அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட நிறம் கருப்பு. அதிர்ஷ்ட நேரம் காலை 10 மணிலிருந்து 11 மணி வரை. அதிர்ஷ்டமான உறவு மகன் உறவாக இருக்குது. கும்பராசியை பொறுத்தளவுக்கு சிறப்பான நாளாக இல்லைனாலும் பொறுமையாக நிதானமாக இருந்தீங்கன்னா நாள் உங்களுக்கு சாதகமாக கொண்டு போக வாய்ப்பு. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மீன ராசி. இன்றைக்கி உங்கள் ராசிக்கு கொஞ்சம் குழப்பங்களும் பதட்டங்களும் நிறைய தான் இருக்குது. தேவையில்லாத விஷயங்கள்லாம் மனசை போட்டு குழப்பிக்கிட்டு டென்ஷன் ஆகாதீங்க. இது ஆரோக்கியத்தை பாதிக்கிற மாதிரி இருக்கும். கூட பிறந்தவங்களோட ஒற்றுமை குறையிற மாதிரி இருக்குது. வியாபார விஷயமா பயணங்கள் இருக்கும். ஆனால் அது பயணங்கள் ரொம்பவே அலைச்சல் கொடுக்குற மாதிரி இருக்குது. அதுக்கு பின்னாடி தான் லாபம் கிடைக்கும். லாபம் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். இருந்தாலும் எல்லா விஷயத்துலையும் இன்றைக்கி எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. செய்கிற செயல்கள் காரியங்களில் கொஞ்சம் கூட ரொம்பவே அதிகமான எதிர்பார்ப்போடு செய்யாதீங்க. ஏன்னா அனுகூலமான நாளாக இல்லை. சில சமயங்களில் பார்த்திங்கன்னா பொறுமை இல்லாமல் பதட்டத்தோடையும் கோபத்தோடையும் இருக்கிற மாதிரி இருக்குது. ஒரு சில நேரங்களில் தைரியத்தை இழந்துட்டு ஏதோ ஒரு மனசில் வெறுமையும் எதையோ இழந்த மாதிரி ஒரு உணர்வோடையும் இருக்கிற மாதிரி இருக்குது. எந்த ஒரு முக்கியமான முடிவுகளையும் எந்த ஒரு எதிர்கால திட்டங்களையும் இன்றைக்கி தீட்டாமல் இருக்கிறது நல்லது. குடும்பத்தாரோட அனுசரித்து போகிறது நல்லது. தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்த்துருங்க. சுபகாரிய முயற்சிகளில் தடை இருக்கும். அது வருத்தத்தை தரும். பண இழப்பு ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது. வேலையை பொறுத்தளவுக்கு வேலையில் ரொம்பவே கவனமாக இருக்கணும். ஏன்னா உங்களோட பதட்டமும் குழப்பமும் தவறுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. திட்டமிட்டு மிகுந்த கவனத்தோட வேலைகளை செஞ்சிங்கன்னா பிரச்சனைகள் இருக்காது. ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா வேலை இழப்புக்கான வாய்ப்பு இருக்குது. கவனமாக நிதானமாக மேலதிகாரிகள்கிட்ட எந்த ஒரு வாக்குவாதம் பண்ணாமல் சுமூகமாக விட்டு கொடுத்து போகிறது நல்லது. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் பெரிதாக்கி தேவையில்லாத உறவில் குழப்பத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு தொணக்கூட அனுசரித்து போங்க. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்க முடியல, நட்பாகவும் சகஜமாகவும் இருக்க முடியல அப்படின்னா நீங்கள் ஒதுங்கி போயிடுறது உங்களுக்கு நல்லது. பிரச்சனைகள் பெருசாகாமல் பார்த்துக்க தவிர்க்க வேண்டியது அவசியம். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு உங்களோட கையில் இருக்கிற பணம் அஜாக்கிரதை காரணமாக பயணத்தின் போது பண இழப்பில் தொலைய வாய்ப்புகள் இருக்குது. பணத்தை கவனமாக பார்த்துக்குங்க. மேக்ஸிமம் அக்கௌண்ட்டில் வச்சுக்கிறது நல்லது. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதா இருந்தாலும் கணக்கு வழக்குகளை சரியாக பாருங்கள். எவ்வளோ பண்ணுறோம் ஏது பண்ணுறோன்னு அவசரத்தில் அஜாக்கிரதைனால பண்ணாதீங்க. பொறுமையாக நிதானமாக யோசித்து செய்கிறது நல்லது. பண விஷயத்தில் ரொம்பவே கவனம்.
ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி சாப்பாட்டில் ரொம்பவே கவனம், செரிமானம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்குது. ஆரோக்கியத்தில் கவனமாக இல்லைன்னா சின்னதாக பிரச்சனைகளோ அல்சர் மாதிரி ஏற்பட வாய்ப்பு இருக்குது. நேரத்துக்கு ஆரோக்கியமான உணவை சாப்பிட்றது நல்லது. உங்களோட அதிர்ஷ்ட எண் பார்த்தீங்கன்னா 3, அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா வடகிழக்கு, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை, அதிர்ஷ்ட நேரம் மாலை 6 மணிலேருந்து 7 மணி வரை. அதிர்ஷ்டமான உறவு அம்மாவாக இருக்காங்க. நாளை பொறுமையாக நிதானமாக கொண்டு போகிறது நல்லது. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி லைவ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. நாளைக்கு சில கோயில்களுக்கு போகலான்னு திட்டமிட்டிருக்கேன். அது லைவாக வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இதை நீங்கள் பயன்படுத்திக்க விருப்பப்படுறவங்க இந்த சேனலை ஷேர் பண்ணிவிட்டு ஆல் கைண்ட் ஆஃப் வீடியோஸ்ன்ற மாதிரி சூஸ் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ண அப்புறம் லைக் பண்ண அப்புறம் ஹைப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நிறைய வீடியோஸ் ஷார்ட்ஸில் வந்துக்கிட்டு தான் இருக்குது. அதை யாரும் பார்க்குறதா தெரியல. வெறும் இந்த வீடியோஸை பார்க்குறவங்க இதை மட்டும் பார்த்துக்கிட்டு போயிடுறீங்க. ஷார்ட்ஸில் வந்து சின்ன சின்ன விஷயங்கள் ஈஸியாக சில செய்வினை கோயில் அந்த மாதிரி சில புதிய விஷயங்களை செய்கிறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். ஷார்ட்ஸ் வியூஸ் அதிகமாக போனால் தான் எங்களாலேயும் புதிய விஷயங்களை ஷார்ட்ஸாக போட முடியும். ஏன்னா பெருசாக சொல்கிறத விட சின்னதாக ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லிட்டு போகிறது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஸோ இந்த சேனலை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு ரொம்பவே நன்றி. உங்களோட ஆதரவு எங்களுக்கு எப்பயும் தேவை. சேனலை ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.